யூஎஸ் வந்து இந்த அட்டாமிக் பாம்பை கண்டுபிடிச்சி இதை முதல்ல டெஸ்ட் பண்ணி இதை வந்து ஒரு நாட்டு மேலே போட்டதுக்கப்புறமா உலக நாடெல்லாம் யூஎஸை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அட்டாமிக் பாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வெப்பனை வச்சிருக்காண்டா யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் ரஷ்யா, சைனா, இந்தியா இந்த மாதிரி நிறைய நாடுகள் வந்து அட்டாமிக் பாம்பை நம்மளும் கண்டுபிடிக்கணும், இல்லைனா யூஎஸ் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு த்ரெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அட்டாமிக் பாம்பை கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த உலகத்திலே நடத்தப்பட்ட மிகப்பெரிய நியூக்ளியர் டெஸ்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோவியத், அதாவது ரஷ்யா நடத்தின சார் பாம்பா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டெஸ்டிங் தான். இது வந்து 1961 நடத்தப்படுது. இந்த பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பாம்பை கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹைட்ரோஜன் பாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூக்ளியர் பாம்பை கம்பேர் பண்ணும்போது இது வந்து இன்னுமே கொஞ்சம் பவர்ஃபுல். எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வெடிக்கும் போது 50 மெகாடன் அளவுக்கு டிஎன்டி எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஹீரோஷிமா கூட கம்பேர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 3000 மடங்கு ஹீரோஷிமாவில் நடந்த எஃபெக்டை விட இது அதிகம். 3000 மடங்குன்னா எந்த அளவுக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். கரண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 9 கண்ட்ரிஸ் கிட்ட நியூக்ளியர் பாம்பு இருக்குது. எந்தெந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ், ரஷ்யா, யூகே, ஃப்ரான்ஸ், சைனா, இந்தியா, பாகிஸ்தான், நார்த் கொரியா, இஸ்ரேல்.